5ஆம் அதிகாரத்தில் ராகா பேசுகிறத பாருங்க. அப்பா என்ன பேசுகிறாங்க பாருங்க. ஆமாம், அங்கே பாருங்க 16வது வசனத்தில் 15-16 அப்பொழுது அவர்களை கயிற்றுனாலே ஜன்னல் வழியாக இறக்கி விட்டா. கயிற்றுனால இப்போ நான் கேட்குறேன், ஒரு பெண் ஒரு ஆணை கயிறு பிடிச்சி கீழே இறக்குறது ஈஸியாக கஷ்டமா? ஆம்பளை மேலே இருந்து ஒரு பெண்ணை இறக்கி விடணும்னா கூட கொஞ்சம் ஈஸியான வேலை. அதுக்கு பெண்ணுக்கும் கொஞ்சம் பலன் இருக்கணும். இறக்கி விட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலின் மேல் இருந்தது. மதிலில் தான் இருந்துச்சு, வீடு எதில் தான் இருக்குது? அதான் காம்பவுண்டு தான் வீடு. எப்படி எரிகோ இருக்குமாம்னா சுற்றி பெரிய கட்டடம், அதாவது வீடுகளை இப்படியே சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. நடுவில் ப்ளே கிரவுண்டு, கடை இதெல்லாம் இருக்கும். ஆமாம், வாசல் ஒன்று இருக்கும், அந்த வாசல் வழியாக உள்ளே வரணும். காம்பவுண்டு சவரும் வீடும் ஒன்று தான். என்னது ஒன்று தான்? காம்பவுண்டு சவரும் வீடும் ஒன்று தான். வேணும்னா நம்ம ராம்நாடு அரண்மனைக்கு போனீங்கன்னா சில காம்பவுண்டு தான் இப்போ கடையாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? காம்பவுண்டு தான் இப்போ என்னவா இருக்குது? ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்லாம் போனீங்கன்னா அது ராஜாவோட காம்பவுண்டு இப்போ ப்ரொஃபஷனல் கொரியராக இருக்குது. நிறைய பிரியாணி கடையெல்லாம் அங்கங்கே இருக்கும் அந்த ராஜா சேதுபதி ராஜாவினுடைய அரண்மனையில். அது மாதிரி அந்த காலத்திலேயே அரண்மனையை சுற்றி கட்டி வச்சுருந்தவன். அது மாதிரி ஒரு வீடு தான் ராகாப்போட வீடு. அங்கே இருந்து இறக்கி விடுறதுக்கு எல்லா முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவள் என்ன சொல்கிறா பாருங்க. அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலைகளிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்க. எல்லாம் பக்காவாக பிளான் சொல்கிறா. எத்தனை நாள் ஒளிஞ்சிருக்கணுமா? 3 நாள் போய் நீங்கள் இதில் இறங்கி அந்த மலையில் கீழே உட்காந்து மறைஞ்சிருந்து அப்படியே நீங்கள் போகணும். அப்போ தான், ஏன்னா 3 நாள் வரைக்கும் உங்களை பைனாக்குலர் வச்சு என்ன பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா உங்களை இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தேடிட்டு இருக்காங்க. வெரி குட், போங்க. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது, ஆமாம், அந்த ஒரு காரியம் இருக்குமே, அது என்ன? 10வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதா? திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ஓகுன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் கட்டில் மட்டும் 10 அடிக்கு மேலேயாம். எத்தனை அடிக்கு மேலே? அப்போ ஆள் எப்படி இருப்பான்? நான் இப்படி நின்றேன்னா அவன் அங்கே நிற்பான். இஸ்ரவேலர்கள் அவன் கட்டில் பத்திரமா வச்சுருந்தாங்களாம். எதுக்காக? இந்த பெரிய ராட்சசனையே கர்த்தர் கொல்றதுக்கு கிருபை கொடுத்தாரு. எப்போ இந்த ஓகையும், அதனால தான் இஸ்ரவேலர்கள் டெய்லி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமாம், 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நல்லவர் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ராட்சசனையே உங்களை கொண்டு அழித்தவர் இந்த காரியத்தை லெகுவாக முடிப்பார். அல்லேலூயா. இந்த காரியத்தை லெகுவாக முடிப்பார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படி விசுவாசம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த எரிகோலிருந்து ஆட்கள் தேடி வந்தாங்க. மச்சில் வச்சுட்டு அவள் அனுப்பிவிட்டா, தைரியமாக அனுப்பிவிட்டா. அதன் நிமித்தம் அவள் கிரியைகளை தேவன் நீதி உள்ளதென்று எண்ணினார். அதனால்தான் நம்மளெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்த பிறகு அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், எவ்வளோ கிரியை செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒன்று மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், காரணம் சொல்கிறவன் சாகிற வரை கடவுளை நேசிக்க மாட்டான். ராகாப்புகள் காரணம் சொல்ல மாட்டார்கள், ஆபிரகாம்கள் காரணம் சொல்ல மாட்டான். ஆண்டவரை ஒரே பையனையாப்பா கேட்குறீர், அவனை எப்படிப்பா நான் அந்த ஒரு பையனை எப்படிப்பா நான் பலிபீடத்தில் வைக்கிறது? எனக்கே ஒரு பையன் தானே ஆண்டவரே. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இரத்த பலிகளை கேட்பதில்லை, நம்முடைய கிரியையுள்ள விசுவாசத்தை கேட்கிறார். ஆபிரகாம் தகப்பன், விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு தடவையும் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ புதுசாக ஒரு பேரன் பிறந்துட்டான்னு நீ ஜெபத்தை நிப்பாட்டுற, நீ என்ன தேடுறதை நிப்பாட்டுற. நிறைய பேர் இன்றைக்கி அப்படித்தான் நிப்பாட்டுவாங்க. அதுவும் இந்த தாத்தாக்களுக்கு பேரன் பேத்தி பிறந்துட்டா புது லைஃபே கிடச்சிடும். ஆனால் 100 வயசில் நான் ஒரு பிள்ளை கொடுத்தேன், தூக்கி கொண்டு வந்து கட்டி பலிபீடத்தில் வச்சுட்டு
ஒரே ஒரு லெசன் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தான், என் ஈசாக்கை விட எனக்கு நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம். அதாவது ஆண்டவரே என் புருஷனை விட உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆராதனையில். அதே புருஷன் வீட்டில் வந்து கதவை பூட்டி சர்ச்சுக்கு போனேன் அவ்வளவுதான் சொன்னான். நம்ம விசுவாசம்லாம் தண்டவாளம் ஆனால் ராகாப் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாம போங்க, கர்த்தர் தேசத்தை கொடுத்தார்.